ஹலோ ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்யூடி எப்படி அப்ளை பண்ணுறது அதை பார்த்துருவோம். ஏன்னா 31st மார்ச் வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை த எல்யூடி. ஸோ எல்யூடி இஸ் நத்திங் பட் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். அண்ட் இது வந்து 31st தான் அப்ளை அதுக்கு முன்னாடியே தான் அப்ளை பண்ணணுமா ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 இட்ஸ் நாட் மேட்டர். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்யூடி அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மே மந்த்லேருந்து தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ மேக்கு முன்னாடியே வந்து எல்யூடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் த மேட்டர். நான் எல்யூடி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அது செக் பண்ணிவிடும். செகண்ட் திங், வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் எல்யூடி மீன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குளோபல் மார்க்கெட்டில் போகிறீங்க ஸோ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள காம்படிட் பண்ணுறக்காண்டி தான் கவர்மெண்ட் வந்து இந்த எல்யூடியோ பாண்டோ டிசைன் பண்ணாங்க. முன்னாடி பாண்ட் இருந்தது, இப்போ எல்யூடி. ஸோ விதவுட் எல்யூடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ விதவுட் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ லோ காஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காம்படிஷனில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் எல்யூடி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அது நான் காமிக்க போகிறேன். ஃபைன். ஒன்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணோன்னே சர்வீஸில் யூசர் சர்வீஸ்க்கு போங்க. இங்கே வந்து ஃபர்னிஷ் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஸோ இங்கேருந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் லாஸ்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது பார்க்கணுன்னா வியூ மை சப்மிட்டட் எல்யூடியில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வந்து இங்கே தான் ஃபிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க 24-25க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இன்கேஸ் வந்து 23-24க்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே என்க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அது என்க்ளோஸ் பண்ணிடுவோம். செகண்ட், சர்டன் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்குற மாதிரி இது. ஸோ ஆஸ் பர் த ரூல் 96A அதுவும் செக் பண்ணிடும். ஸோ இங்கே டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஸோ ஆஸ் பர் த 96A சப் கிளாஸ் ABC பிரகாரம் ஸோ கிளாஸ் A to export the goods or service supply without payment of IGST within the time specified under sub-rule 1 of Rule 96A. ஸோ ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஸோ என்ன டைம் லிமிட் அது செக் பண்ணிடும். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி சிபிஐசி போர்ட்டலோட வெப்சைட்டு. ஸோ இங்கே வந்து 96A படிச்சிங்கன்னா ஸோ கிளாஸ் A 15 days ஃப்ரம் த எக்ஸ்பயர் ஆஃப் 3 months. ஸோ நீங்கள் ஒரு குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ 3 months முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆஃப் 3 months 15 days. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் த இன்வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். இஃப் குட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்போர்ட்டட், ஸோ இது ஒரு ரீசன். இன்கேஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல விதின் 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் த இன்வாய்ஸ் 3 months எக்ஸ்பயர். ஸோ டேட் வந்து இன்வாய்ஸ் டேட்லேருந்து 3 months வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 months முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 15 days டைம் தருவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா இட் வில் பி வயலேஷன் ஆஃப் எல்யூடி. ஸோ அப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Now B, to observe all the provision of Goods and Service Act rule made thereby in respect of export of service or goods. So rule Bல வந்து 15 days from the expire of 1 year. So இங்கே வந்து பேமெண்ட் ரிலேட்டட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபாரின் கரன்சி from the date of issue of invoice for the export, the payment of such invoice is not received export in convertible exchange rate. ஸோ நீங்கள் என்ன குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட பேமெண்ட் வந்து விதின் 1 year வந்திருக்கணும். அப்படி வரலைன்னா வயலேஷன் ஆஃப் த ரூல். ஓகே, நான் சி வந்து இன்கேஸ் நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலைன்னா ஆஸ் பர் செக்ஷன் 50 வந்து நீங்கள் 18% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இதுதான் ஏபிசி ரூல். ஸோ இந்த ஏபிசி ரூல் நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஸோ ரூல் என்னன்னு அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் 2 வீக்னஸ் பேர் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் பேர் கொடுக்குறதுலாம் ஆஸ் எ கன்சல்டன்ட். ஸோ உங்கள் பேர் கொடுத்துருங்க, இங்கே கன்சல்டன்ட், இங்கே உங்கள் அட்ரஸ். இங்கே நெக்ஸ்ட் உங்கள் பிரதரோ சிஸ்டரோ ஃப்ரெண்டோ யார் இருக்காங்களோ அவங்க பேரும் அவங்க அட்ரஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா கம்பெனியில் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜரோ யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ யார் டீட்டெயில் வேணாலும் இங்கே வீக்னஸ் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு தென் சைன் வித் இவிசி கோட். ஸோ த்ரூ ஓடிபி கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ நான் இந்த டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ ப்ரீவியஸ் இயர் எல்யூடி காப்பி அட்டாச் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே 2 வீக்னஸ் டேட்டாவும் கொடுத்துட்டோம். அண்ட் இங்கே பேர் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் இவிசி கோட். நோ தேங்க்ஸ். ஸோ பிளேஸ் ஆஃப் இவிசி அப்ளைங் பெங்களூர். ஸோ இது பெங்களூர் பிளேஸில் அப்ளை பண்ணுறோம் அதனால். ஸோ கிளைண்ட்டோட பிளேஸ் எங்கே இருக்கோ அது. ஸோ ஜிஎஸ்டி RFD 11 வில் பி சப்மிட். ஸோ கிளிக் ஆன் ப்ரொசீட். ஸோ ஓடிபி போவோம், அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓடிபி. ஃபைன்.
ஸோ இது வந்து ஏஆர்ஐன் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பர்டிகுலர் இன்வாய்ஸில் வந்து இந்த ஏஆர்என் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் எக்ஸம்ட் த்ரூ த எல்யூடி ஏஆர்என் நம்பர், இந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைன், பர்டிகுலர் லைன் நீங்கள் உங்கள் எல்லா இன்வாய்ஸ் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸில் எல்லாத்துல வந்து இந்த டீட்டெயில் இருக்கணும் கண்டிப்பாக. ஃபைன். ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஃபார்ம் 11 RFD 11 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.